ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு எப்படி குளிப்பாட்டணுங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது குழந்தை பிறந்துருச்சுனாவே ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வீட்டில் வச்சு உடம்பெல்லாம் அப்படியே தண்ணி தொட்டு தொடச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும், மெயினாக வந்து குழந்தைங்கள குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எப்படி ரெடி பண்ணணும்னா, காலையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை வெயிலில், காலை வெயில் இருக்குது பாருங்கள், காலை வெயிலில் வச்சிடணும். துணியில் வேடு கட்டி வெயிலில் வச்சிடணும். ஒரு மதியம் ஒரு 1:30 மணி அல்லது 2 மணி போல் அந்த தண்ணி வந்து சூடாகிருக்கும். சூடாகிருக்கப்ப அந்த தண்ணியை எடுத்து தான் குழந்தைங்கள மெயினாக குளிப்பாட்டி விடணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது சூரிய கதிர்லேருந்து ஒரு புரதச்சத்து வந்து நிறைய இருக்குது. அப்போ அந்த புரதச்சத்து என்ன பண்ணும், அந்த தண்ணி வந்து இழுத்துரும். தண்ணி இழுக்கிறப்ப அந்த புரதச்சத்துங்கிறது வந்துட்டு அந்த தண்ணியில் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்கள நாம் குளிப்பாட்டினா குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சூரிய கதிருக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் என்னோட வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் நான் வந்துட்டு தண்ணியில் வெயிலில் தண்ணி வச்சு குழந்தைங்கள குளிப்பாட்டணும்னு சொல்கிறது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். என்னோட வீடியோ பார்த்துட்டு இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வந்துட்டு அந்த சூரிய கதிரில் இருக்க புரதச்சத்துலாம் வந்துச்சு குழந்தைங்கள வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதாவது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், மழையில் நம்ம நனைஞ்சோம்னா உடனே சளி பிடிச்சிரும். ஆனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம வெயிலில் போனால் எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு வர்றதில்லை. அப்போ என்ன காரணம், அந்த சூரிய ஒளி வந்துட்டு நம்ம மேலே படுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய்களெல்லாம் நம்மளை விட்டு விலகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நார்மலாக வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, வெயில் படாமல் வீட்லேயே இருப்பாங்க பாரு, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதே வந்துட்டு நல்ல வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். நான் இப்போ மெயினாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு விவசாயியே சொல்கிறேன். விவசாயி எனி டைம் வந்து வெயில்லையே கஷ்டப்படுவாங்க. அவங்கள பாருங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல வர்றதும், சரிங்களா? தண்ணியை வந்துட்டு சூரிய ஒளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குளிப்பாட்டணும். 2வது, குழந்தைங்களை குளிப்பாட்டுறப்ப கை கால், அடுத்தது இந்த நெஞ்சி பகுதியெல்லாம் நல்லா நீவி விட்டு குளிப்பாட்டணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது வயிற்றில் வந்துட்டு குழந்தை வந்துட்டு இப்படி குறுகலாகவே குறுகி இருந்து நம்ம வெளியில் வரும். அப்போ வர்றப்ப நாம் குளிப்பாட்டுறப்ப அந்த கைகளில் அந்த மூட்டு, இந்த கை காலில் வந்துட்டு அந்த கைகாலெலாம் மடக்கி வச்சிருக்கனால அந்த எலும்பு இதெல்லாம் வந்துட்டு இப்படி அந்த வளைவுத்தன்மையாக இருக்கும். அப்போ வந்துட்டு நாம் தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு அந்த குழந்தைய குளிப்பாட்டுற கைகாலை நீவி விட்டு குளிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட கைகாலில் வந்துட்டு எலும்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? கை கால், அடுத்தது முழங்கால், நெஞ்சு, அதே மாதிரி பின்னாடி குழந்தைய கமுத்து போட்டு திரும்ப பின்னாடி நடுமுதுகுக்கு நேராக விட்டு நெஞ்செல்லாம் நல்லா நீவி விட்டு குழந்தைங்கள வந்து நம்ம குளிப்பாட்டணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஏனோ தானான்ட்டு வந்து குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. இதே வந்துட்டு அந்த காலத்தில் இருக்கிற பழைய ஆள்காரெல்லாம் பாருங்கள், குழந்தைய குளிப்பாட்டி முடித்தோன்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய அப்படியே கைகால தலையில அப்படி வச்சு தூக்கி ஒரு உழுக்குவாங்க. அதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, குழந்தைக்கு வந்து உரம் உழுவாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செய்வாங்க, சரிங்களா? அதே மாதிரி குழந்தை இப்படி மேலே நல்லா தூக்கி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும், எதுவும் குழந்தையோட உடம்புல ஏதோ ஒரு அடப்பு கிடப்பு இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு சரியாகணுங்கிறதுக்காக தான் பழைய காலத்து ஆளுங்க வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்கள குளிப்பாட்டுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி நீவி விட்டு குளிப்பாட்டணும்.
எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கை கால் வளர்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கை கால்லாம் வந்து நேராக ஒரே வளர்ச்சியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் குழந்தைங்கள வந்து கை காலெலாம் நல்லா நீவி விட்டு குளிப்பாட்டுவாங்க. நல்லா மூக்கெல்லாம் எடுத்து விடுவாங்க. அடுத்து நெத்தியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுவாங்க. சரிங்களா? இப்போ குழந்தைங்கள குளிப்பாட்டுறது இந்த மாதிரி தான் குளிப்பாட்டணும். இந்த மாதிரி குளிப்பாட்டினா தான் குழந்தைங்களோட கை கால் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.